இன்னைக்கு மாடி தோட்டத்தில் கொஞ்சம் காய்கறி எல்லாம் காய்ச்சிருக்குங்க. அது எல்லாத்தையுமே நம்ம பறிச்சுக்கலாம். முதல்ல கத்திரிக்காய் தான் பறிச்சுக்க போகிறோம். கத்திரிக்காயில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிஞ்சு போட்டிருக்கு. ஒவ்வொரு செடியிலையும் 5, 6 காய் இருக்குது. நல்லா சூப்பராகவே வந்திருக்கு. இது பாருங்களேன், நல்லா டார்க் பர்பிள் கலரில் வந்திருக்கு. காயெல்லாம் பார்த்தீங்கன்னா பூச்சி எதுவுமே இல்லை. எவ்வளோ பெருசானாலும் விதைகள் முத்துறதே இல்லை. அந்தளவுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. முள் கத்திரி செடியை தொடவே முடியல, அந்தளவுக்கு முள் நிறைய இருக்குது. புடலங்காய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அளவுக்கு காய்ச்சி தொங்குது பாருங்கள். அது பாட்டு காய்ச்சிட்டே இருக்குது, நான் பறிச்சிட்டே இருக்கேங்க. அந்த அளவுக்கு நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்குது. மூக்குத்தி அவரை கொஞ்சம் இருந்தது, அதையும் நம்ம பறிச்சிக்கலாம். அடுத்ததாக சிறகு அவரை கொஞ்சம் இருந்தது, அதையும் பறிச்சிக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தட்டு நிறைய காய்கறிகள் பறிச்சிருக்கேங்க. என்னெல்லாம் காய்கறி பறிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறிகள் வச்சு தாங்க சமையல் பண்ணியிருக்கேன். கத்திரிக்காய், மொச்சைக்கொட்டை குழம்பு, கொஞ்சம் ரசம் பண்ணிவிட்டு புடலங்காய் பொரியல், சிறகு அவரை, மூக்குத்தி அவரை சேர்த்து தேங்காய் போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன். எல்லாமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. ஆர்கானிக்கான ஃபுட்டு இன்றைக்கி நம்ம டைனிங் டேபிளில் ரெடியாக இருக்குங்க.